ஐயனே, ஈஸ்வரனே, பரமசிவா, தங்களை நினைத்து அன்னமாகாரம் இல்லாமல் தவம் செய்தேன். வெறும் காற்றை உண்டு தவம் செய்தேன். ஒற்றை காலில் நின்று தவம் செய்தேன். நீரில் மூழ்கி தவம், மூச்சு விட மறந்த தவம் என பல வழிகளில் பல 1000 ஆண்டுகளாக தவம் செய்தேன். உங்கள் மனம் இறங்கவில்லை. இதோ இந்த வேள்வீத்தியில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டு மகிழ்ந்தோம். என்ன வரம் வேண்டும்? கேள். ஐயனே, பரமுரளி, எனக்கு மரணமில்லாத வாழ்வு வேண்டும். அந்த வரத்தை தந்தருளுங்கள். உலகில் பிறந்த அனைவருக்கும் மரணம் பொதுவானது. அதனால் மரணம் எப்படி நிகழ வேண்டும் என்று வேண்டுமானால் கேள். நன்றி ஐயனே. ஒரு பெண்ணின் கருவில் பிறக்காத ஆனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும். அந்த வரத்தை தந்தருளுங்கள். அப்படியே ஆகட்டும். என் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணம் நிகழாது. நன்றி ஐயனே. வெற்றி, வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி, சூரபத்மரின் வெற்றி. அமரர் உலகிலும் சூரர் கொடி பறக்கிறது. வானவர்களை சிறைப்பிடித்த சூரபத்மர் வாழ்க. மண்ணையும் விண்ணையும் ஆளும் சூரபத்மர் வாழ்க. பெருமானே, சூரபத்மனின் கொடுமை தாங்க முடியவில்லை. தேவர்கள், முனிவர்கள் என அனைவரையும் சிறை பிடித்துள்ளான். தாங்கள் தான் எங்களை காத்து அருள் புரிய வேண்டும். சூரன் கையில் பட்டு வானவர்கள் படும் துன்பத்தை போக்க வேண்டும். வேதனைப்படும் வானவர்களை காத்து வாழ்வழியுங்கள். சூரனை வதைத்து அமரர்களை காக்க வேண்டும். அவ்வளவுதானே. நன்றி மறந்தவன் நாளிலத்தில் வாழமாட்டான். இனி யாரும் வானவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னிடம் பெற்ற வரத்தை வைத்து என்னை சார்ந்தவர்களை துன்பப்படுத்துகிறான். என் சக்தியால் அழிவு உண்டு என்பதை மறந்துவிட்டான். இதோ இப்போது அதற்கு என்னுடைய சத்யோஜாதம், தற்புருஷம், ஈசானம், அகோரம், வாமதேவம், திருவதனம் ஆகிய என் சக்திகளை ஒன்று திரட்டி ஒரு குமரனை உருவாக்கி சூரனை சம்ஹாரம் செய்கிறேன். முருகா, சரவணா, கந்தா, குமரா, கார்த்திகேயா, செல்வா, அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர்
உமா, குமரன் வளரும் கோலம் கண்டாயா? வருங்காலத்தில் பெரும் பெரும் தத்துவங்களை உபதேசிக்கப் போகிறவன் பிள்ளை விளையாட்டு விளையாடி வேடிக்கை காட்டுகிறான் பார்த்தாயா? முத்தமிழுக்கும் தலைவனாகி, உலகுக்கும் இறைவனாகி, 3 சக்திகளுக்கும் உரியவனாகி, முருகன் எனும் பெரும் பெயர் பெற்று விளங்கப் போகிறான். 6 பிள்ளைகளாய் ஓடி விளையாடும் இவர்களை நீ அனைத்து ஒன்றாக்கு. முக்கண் முதல்வர் அருளிலே தோன்றிய முருகா, திருமாலின் மருகா, குலப்பெருமையை காக்க வந்த குமரா, குறை தீர்க்க பிறந்த குகா, சத்தியத்தின் பெருமையை விளக்க வந்த சரவணா, சான்றோருக்கு சான்றோனாய் விளங்கப் போகும் சண்முகா, அறுவரும் என் அருகே ஓடி வாருங்கள். குழந்தைகளை ஒன்று சேர்க்கும் திறமை தாய்மைக்கே ஒன்று என்ற தத்துவத்தை பராசக்தி நிரூபித்து விட்டார். சக்தியொருளால் ஒன்று சேர்ந்த சக்திகளை கந்தன் என்று அழைக்கட்டும். கந்தன் கருணை உலகமெங்கும் பெருகட்டும். அறுவரை ஒருவராக்கிய அன்னையே, அடியனை தோற்றுவித்த ஆதி அந்தமில்லாத தந்தையே, வணக்கம். என்னை அருட்பாலூட்டி வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கும் நன்றிகள். தந்தையே, அவர்களுக்கு நல்லாசி கூறுங்கள். இதுவே என் வேண்டுகோள். கார்த்திகை பெண்களே, கந்தனின் காவியத்தில் நீங்கள் நிரந்தரமாக இடம் பெறுவீர்கள். அவனை வளர்த்த பெருமைகளால் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக வானில் ஒளி வீசி குறைவில்லாத புகழை பெறுவீர்கள். கார்த்திகை பெண்களால் சிறப்பாக வளர்க்கப்பட்டதால் இன்று முதல் கார்த்திகேயன் என்ற சிறப்பு பெயருடன் விளங்குவார். உங்களை வணங்குபவர்களுக்கும் முருகனின் அருள் கிடைக்கட்டும். என்ன பாட்டி தனியா உட்காந்து தமிழால் உலகிற்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன். ஐயோ, தமிழால் இந்த உலகிற்கெல்லாம் பெரும் தொண்டு செஞ்சிருக்கேன்னா நீ ரொம்ப படிச்சிருக்கேன்னு சொல்லு. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளையும் கொடுத்து சங்க தமிழ் நூலையும் வாங்கினேன். வாங்கியதை குற்றமற கற்றேன், கற்றதை குற்றத்தில் என்று கூறினேன். சரியா போச்சு. இன்ன போல இன்னொரு பாட்டி எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா நீ என்னடான்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பாட்டி அப்படி பார்க்குற? வயதில் இளமையும் வாக்கினை முழுமையும் தென்படுகிறதே என்று பார்க்கிறேன். யார பாட்டு? என்ன கேட்குறியா? நானா இந்த காற்ற ஆடு மாடு எருமைகளை மேய்ச்சிருக்க பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பில்லை என்றால் என்னப்பா? தமிழ் அறிவு ஓடுகிறது. அப்படியா பாட்டி? ரொம்ப களைப்பா இருப்ப, நாவல் பழம் உழுக்குறேன், சாப்பிட்றியா? பழத்திற்கும் பழம் தேவையாப்பா? சாப்பிட்டு தான் பாறேன், நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும். என் நாவில் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேனப்பா. அப்படியா பாட்டி? ரொம்ப களைப்பா இருப்ப, சாப்பிடு. சரி போடுறேன். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கா? இருக்குதே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழம் தான் போடு. சுடாத பழம் வேணுமா? போடுறேன். பழமலாமன் என்ன பாட்டி, பழம் சுடுதா? கருக்காளி கட்டைக்கு நானாதா கோடாடு, இந்த தளிர் கட்டுக்கு நானது. பாட்டி நீ என்ன சொல்ற? பெரும் கருக்காளி கட்டைக்கு வளையாத இந்த இரும்பு கோடாடி, இளம் வாழைத்தத்துக்கு
மனம் வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன். அப்படியா? எதனால் அப்படியாச்சு? மனம் என்னும் தோணி பற்றி மதி எனும் கோடை ஊற்றி தமிழ் எனும் சரக்கை ஏற்றி புலமை எனும் கடலில் ஓடினேன். அங்கே ஆணவம் என்னும் பாறை தாக்கிவிட்டது. அதனால் வந்த வினை. ஆணவம் என்னும் பாறை தாக்கிவிட்டதா? அப்பா, மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல, சத்தியமாக சொல்கிறேன். உன் தமிழுக்கும் தலைவன் நீ. என்னை சோதிக்காது. என் தமிழ் மீது ஆணை. நீ யார் என்று சொல்லிவிடு. பாட்டி, உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே. எங்க கண்டுபிடி பார்க்கலாம். நல்லா கண்ணை மூடி யோசிச்சு பாரு. நான் யாருன்னு உனக்கே தெரியும். ஆம், உன் தமிழோடு விளையாடவே நாம் வந்தோம். கடந்து கொண்டே இருக்கிறது. கடுமையான தண்டைகளுக்குள்ளாகி வானவர்கள் துன்பப்படுகிறார்கள். சூரனின் கொடுமைகளை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். குமரனோ உங்களை விட வேடிக்கை விளையாட்டுகளை புரிந்த வண்ணம் இருக்கிறான். தாங்களும் மௌனமாகவே இருக்கிறீர்கள். இப்படியே இருந்தால் அல்லல்படும் அமரர்களின் நிலை என்ன ஆவது? உமா, சமயம் வந்துவிட்டது. சரவணனால் சூரனுக்கு மரணம் சமீபித்து விட்டது. ஆறுமுகனின் அறிவும் திறனும் வானவர்கள் அறிய வேண்டும் என இத்தனை நாள் எங்கிருக்க செய்தேன். இனி அவன் வீரத்தை உலகறிய செய்கிறேன். முருகா, கந்தா, நீ காத்திருந்த காலம் வந்துவிட்டது. நன்றி கொன்றவனை அழித்து எங்கு முன்னால் நன்மை உண்டாகட்டும். காலம் நெருங்கிவிட்டது. இதுவே தருணம். சூரனை அழித்து வானவர்களுக்கு வாழ்வு கொடு. தந்தையே, உங்கள் கட்டளைக்காகவே காத்திருந்தேன். வரம் பெற்ற சூரன் பரம்பொருளையே மறந்து விட்டான் என்றால் அவனுக்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். இன்றே புறப்படுகிறேன். அன்னையே, ஆசி கூறுங்கள். என் வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்திவேல், வெல்ல முடியாத பகையை எல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றுவிடு. முடிவில் சூரனை சம்ஹாரம் செய். வேல் என்றால் முருகன், முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு என்றும் உன் கருத்திலேயே இருக்கட்டும். என்று எவர் மீது ஏவினாலும் வென்று முடித்து திரும்பவும் உன் கையில் வந்து சேரும். பக்தர்களுக்கு ஞானவேல், பகைவருக்கு வீரவேல். இதோ. வேலோடு செல்லும் முன்னுடன் மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன். வீரபாகு, வீரபாகு, நீயும் உன் சகோதரர்களும் பூதப்படைகளுக்கு தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியுங்கள். வெற்றி வெற்றி என செல்லுமிடமெல்லாம் சிறப்படையுங்கள். தக்க சமயத்தில் பக்தர்களை காக்கும் நிறைவா, ஆணவம் பெயர் கொண்ட ஆளுவர்களை ஆட வைத்து பின்பு அடக்கி ஆளும் தலைவா, செய்யென்று குரல் கொடுத்தால் போதும், அசுரர்களை அழித்து விடுகிறோம். அழித்து அன்னையே, ஆசி கூறுங்கள். வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். பூரண நல்லாசிகள். வீரபாகு, சூரனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அது மட்டுமில்லை, சூரன் முதல் அசுரர்களுக்கு ஒருவர் இல்லாமல் அழிக்க வேண்டும். நம் தந்தையிடமே வரம் பெற்று அமரர்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும். அசுரர்கள் தான் அறிவை இழந்த படாத செயல்களை செய்து வருகிறார்கள் என்றால் நாமும் அப்படி செய்வது முறையல்ல. பிறக்கும் போது எல்லோரும் தீயவர்களாக பிறப்பதில்லை. இறக்கும் போது எல்லோரும் நல்லவர்களாக இருப்பதும் இல்லை. தவறாக செல்பவன் வழியை பின்பற்றினால் அவனை விட நாம் தாழ்ந்தவர்களாகி விடுவோம். திருந்தவே மாட்டான். அவனை அழித்தேதான் ஆக வேண்டும். சூரன் இன்று தீயவனாக இருக்கலாம். அன்று தன் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் மரணமில்லை என்று நம் தந்தையாரே வரமளித்திருக்கிறார் என்றால் அவன் பக்தியை என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்ட சிவபக்தனை அழிப்பதை விட நல்லவனாக்கி வாழ வைப்பது சாலச் சிறந்ததல்லவா? வேத வடிவான நாயகன் அவன் திருந்தவே மாட்டான் என்றுதானே உங்களை படைத்து உங்களுக்கு
துணையாக எங்களையும் படைத்துள்ளார். கடைசி சந்தர்ப்பம் கொடுத்துதான் பார்ப்போமே. தேவர்களை விடுவித்து செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் வாழலாம், இல்லை என்றால் போரில் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு வா. தூதா? நானா? ஆம், நீதான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படியே ஆகட்டும். வெற்றிவேல் வீரவேல். எங்கு வந்தாய்? எதற்கு வந்தாய்? நான் வேலவனின் தூதுவன். சிறுவனே, வந்த வழி தெரியாமல் ஓடிவிடு. சூரனே, வேலவன் கூறிய செய்தியை உன்னிடம் கூறுகிறேன், கேட்டுக்கொள். அமரர்களை விடுவித்து மாறுபவன் பாதம் சரணத்தை. இல்லை, இந்நாட்டுக்கு நீ தலைவனும் இல்லை, உனக்கு தலைமுறையும் இல்லை, ஏன் தலையும் இல்லை. வீண் பேச்சு வேண்டாம். போர் போர். சூடி வந்தவன் வலியவன் நீ வாரகத்தை வென்று நின்று ஆழ்பவன் 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 நீ வாழ்க 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 மாயையின் மைந்தனே வருக மாருதம் போலவே வருக மாதரும் தேவரும் போற்ற மாபெரும் மன்னவா வருக வாழ்க 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 வீராதி வீர சூராதி சூர பத்மனே யாவும் அதிர்ந்து அதிர்ந்து வனங்கள் அசையது அசையது கண்ணங்கள் மாறிய கடலுடன் உருது இசையும் புயலாகிய வருது தகத்தும் 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 தத்தும் 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 தஜம் 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 தகதம் 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 ததிந்த தகஜம் தஜம் ததிந்த தகஜம் தஜம் தந்த தந்த தகதீந்த தீந்த தக திங்கினது 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 அவதார நோக்கம் தேவ கருதிடற்கரிய ஆக்கம் கவலை அன்னை அது நீக்கும் படு சூரனை அழித்து காக்கும் தந்தனின் சூர சம்ஹாரம் தந்தனின் சூர சம்ஹாரம் மலர்ந்திருந்தவன் குமரா 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 குமர கைவேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையாறு தமிழ் சேவ கொடியேந்தி மகிழ்ந்தமர்ந்தவன் மறையோதும் அடியாரை மனதேந்தி உகந்தருள்பவன்
அசுரர்களை அழித்து வானவர்களை மீட்ட கந்த பெருமான் இந்திரனின் மகள் தெய்வானை பரிசை பெற்று மணந்து தெய்வானையின் நாயகனாக திகழ்கிறார். அழகிய பறவைகளே, இன்னிசை பாடும் மைனாக்களே, இங்கு வந்து விடாதீர்கள். இங்கு காவலுக்கு இருப்பது வள்ளியாகும். பவழமல்ல எங்கள் மலை அம்மே, பரமசிவ வாழும் மலை எங்கள் மலை அம்மே, மலை குடகுமலை எங்கள் மலை அம்மே, குமரேச வாழும் மலை எங்கள் மலை அம்மே, நேர்த்தியான நீலகிரியும் எங்கள் மலை அம்மே, இனிய கீதம் பாடி வரும் குயிலினங்கள் கூடும், பயமில்லாம அதுல நாங்க வாழும் மலையம்மே, தேனெடுத்து கூடை பின்னி வாழ்ந்திடுவோம் நாங்கள், ராஜாதி ராஜனிடம் பரிசு பெற்ற எங்கள் குலம், கதியை போன்ற மங்கையிடம் குறை தீர்த்த எங்கள் குலம், மனம் கொள்ளி கொண்ட வள்ளினை வந்த குலம், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே, குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே, மலை எங்கள் மலையே, மலை எங்கள் மலையே, மலை எங்கள் மலையே. நாராயண நாராயண. தணிகை மலையில் நம்பியின் மகள் வள்ளி என்ற பெண்ணை பார்த்தேன் சுவாமி. அழகிலும் அறிவிலும் சிறந்து உங்களையே அடைய தவம் இருக்கிறாள். அங்குள்ள வேடர் குலத்தார் உங்களையே வணங்குகிறார்கள். அப்படியா? அவள் பக்தியை காண நான் ஆர்வமாக உள்ளேன். பெண்ணே, நீ யார்? நான் இந்த வேடர் குலத்து பெண். என் பெயர் வள்ளி. உன்னை யார் இந்த காவலுக்கு நியமித்தது? என்னை யார் நியமிக்க வேண்டும்? இது எங்கள் காடு. உன்னை பார்த்தால் வேடக்குல பெண் போல அல்ல, தேவலோகத்தின் பெண் போலே தானே தெரிகிறது. உங்களை பார்த்தால் கூடத்தான் வேடன் போல் தெரியவில்லை. ராஜவம்சத்தை சேர்ந்தவர் மாதிரி அல்லவா இருக்கிறது. சென்று விடுங்கள். நீங்கள் என்னிடம் பேசக்கூடாது. என் தந்தை பார்த்தால் அவ்வளவுதான். சரி அண்ணா, துணைக்கு வாருங்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். பயப்படாதே, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். உன்னை காப்பாற்றினால் நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? அந்த யானையின் காலில் மிதிப்பட்டு இறப்பேனே தவிர உங்களை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் முருகனை தவிர வேறு யாரையும் என் மனதால் கூட நினைப்பதில்லை. யார் அந்த முருகன்? அவரா? அவரே வீரத்தின் விளைநிலம், அன்பின் வடிவம், அழகு என்ற சொல்லின் பொருள். அவரே தமிழ். வள்ளி, உன் அன்பையும் பக்தியும் கண்டு வியந்தோம். கார்த்திகேயா, தாங்களா? இது கனவல்லவே. முற்பிறவியில் செய்த தவத்தின் பயனாக வேடர் குலத்தில் நம்பியின் மகளாக பிறந்து மனிதரில் ஏற்ற தாழ்வி இல்லை என காட்டி
அன்பால் இறைவனையும் வர வைக்க முடியும் என உணர்த்தி என்னை வந்தடைந்தாய் வள்ளி. சொல்லியது ஒரு முகம், அருள்மயில் மீது அமர்ந்தது ஒரு முகம், பள்ளி தெய்வானையை மருவியது ஒரு முகம், தெள்ளனான் முகம் போல் சிருஷ்டிப்பது முகம், சூரனை வேளால் துணித்தது ஒரு முகம், காரணம் போதும் அருமறையடியார் தானவள் வேண்டுவது தருவது ஒரு முகம், ஞான முதல்வர்க்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்கிரி வாழ் தேவா நமோ நமஹா. சரணம் சரணம் சக்கோண இறைவா, சரணம் சரணம் சக்தி சம்ஹாரா, சரணம் சரணம் சரவண